வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் புகழ். இப்போ எனது சாதனைகள், நான் வாங்கியிருக்க கடிதங்கள், அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே மறுபடியும் ஷோ பண்ணுற பாருங்க. இது ஃபைல் நம்பர் பார்ட் 7. இதில் பார்த்தீங்கன்னா, போலி மருத்துவர்கள் வந்து இருக்கிறாங்கன்னா, எம்பிபிஎஸ் படிக்காமலே மருத்துவர்கள் இருக்கிறாங்கன்னா, அவங்கள வந்து கண்டறிஞ்சு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம். அது வந்து பாருங்கள், பரிந்துரையாக போயிருக்கு. மாவட்ட சுகாதார அலுவலரே வந்து கடிதம் கொடுத்துருக்கிறாரு. அது பாருங்கள். அதுக்கான பதில் கடிதம் ஒன்றும் வரல, வந்துடும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பள்ளி கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து பேருந்தில் தொங்கிக் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அரசு அறிவியல் கலைக்கல்லூரி பிரின்சிபலே வந்து கோரிக்கை மனு வந்து பதில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அது வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். அரசு பேருந்துகளில் வந்துட்டு பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் தொங்கிக் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சமீபத்தில் மதுரை ஹைகோர்ட்டே சொன்னது தான். அதை தான் மென்ஷன் பண்ணி நம்ம கோரிக்கையாக கொடுத்து வாங்கியிருக்கோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, வாழைமண்டியில் வந்துட்டு ரசாயன கற்களை வச்சு வந்து வாழைப்பழம் பழுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். அது வந்து தபால் வழியாக தகவல் தெரிவிக்கப்படுதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, பிஎட் வந்து 5 வருடம் படிக்கிறாங்க. ஒருங்கிணைந்த படிப்பை வந்துட்டு 4 வருடமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அது வந்து நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்துட்டு அது அரசின் கவனத்துக்கு வந்து நம்ம கொண்டு போயிட்டோம். அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா, தன்னார்வலர்கள் வாலண்டியர்ஸை வந்துட்டு சமூகத்தில் வந்து சேவை பண்ணுறதுக்கு வந்து வில்லிங்காக இருக்கிறவங்கள கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதுக்கு வந்து மாவட்ட சமூக நல அலுவலர் வந்து கடிதம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அவங்களுக்கு வந்துட்டு பயிற்சி வகுப்புகள் நடத்தி தன்னார்வலர்கள் வாலண்டியராக இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு வட்டார போக்குவரத்து அலுவலர்கிட்ட வந்து வாங்கியிருக்கோம். செகண்ட் ஹேண்ட் வண்டி வந்து சேல்ஸ் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா 14 நாட்களுக்குள்ளே வந்துட்டு உரிமம் வந்து வாங்கணும் அப்படின்றத வந்து விழிப்புணர்வு பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, சிடெட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 22 லாங்குவேஜில் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கோம். சிடெட் எக்ஸாம் வந்துட்டு 22 லாங்குவேஜில் கிடையாது. அதை கொண்டு வரதுக்கு வந்து அரசுக்கு கோரிக்கை வந்து கொடுத்து பதில் கடிதம் வாங்கியிருக்கோம் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறைய பேர் வந்து ஏஜென்ட்டுக்கிட்ட இல்லை இடைத்தரகர்கிட்ட போயிட்டு ஏமாந்துடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தகவல் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓஎம்சிஎல் சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கும். அவங்க வந்து அரசு சார்பிலே வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு வாங்க முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, அந்த அட்ரஸே வந்து எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த அட்ரஸ் வேணுன்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணிவிட்டு வெளிநாட்டுக்கு போகிறவங்க, அதுக்கு வந்து அரசு சார்பிலே வந்து நீங்கள் பேசி வந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்க வில்லிங்காக இருக்கிறவங்க வந்து போய்க்கலாம். எத்தனை தகவல் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் அரசுக்கிட்ட கோரிக்கை கொடுத்து. இது போன்ற அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து சூரியன் புகழை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ.